வாங்க சூப்பரான மசால் தோசை வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குமுங்க. நல்லா முருகலை தோசை ஊற்றிக்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மசால் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை மேலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த தோசை வந்து நல்லா வெந்திருக்கணுங்க. அப்படியே வச்சு தேய்க்கும் போது மாவு வந்து கரண்டியில் ஒட்டக்கூடாது, ஏன்னா நம்ம திருப்பி போட மாட்டோம். அதனால நல்லா வெந்திருக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெந்ததை வந்து மடக்கி எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணால் அடடடடடடா அப்படி அமிர்தம் மாதிரி இருக்குங்க. இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நம்ம தேங்காய் சட்னிங்க. பாருங்களேன், உள்ளேயும் வந்திருக்கு, ஸ்டஃப்பும் நல்லாயிருக்கும். அப்படியே அந்த ஸ்டஃப்போடு எடுத்து அந்த தோசையை அழுங்காமல் தேங்காய் சட்னியில் பெரட்டினா அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ எம்மியாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க சூப்பர் அப்படிங்கிற கொடுக்குற ஒரு கமெண்ட் இருக்குது பாருங்கள், அது இன்னும் டேஸ்டியாக பண்ண வைக்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.